சின்ன மருமகள். சன்னியாசி இங்கே பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவும் ராஜாங்க உடனே, என்ன சன்னியாசி, என்னாச்சு? சித்தப்பா, என்ன ஏதோ காலையிலேயே பேசணுன்னு சன்னியாசியை வீட்டு வர சொன்னீங்களே, என்னாச்சு சித்தப்பா அப்படின்னு கேட்க, ஒன்றும் ராஜாங்கம், நம்ம சாவித்திரி தாமரையும் நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. அதுக்கு தான் பேசுறதுக்காக சன்னியாசியை வீட்டுக்கு வர சொன்னாங்க. அதை பேசி முடிச்சுட்டு தான் இப்போ நாங்கள் வரோம். என்ன சன்னியாசி, என்ன சித்தப்பா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, அப்பா தான் ஒன்று, என்ன சொல்கிறாடா அதை திமிரு பிடிச்சவ, அவளுக்கெல்லாம் திமிரு அதிகம், சொல்லு என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லாத்தா, இது மாதிரி அவள் என்ன சொல்கிறான்னா, என் பொண்ணு போலீஸுக்கு கால் பண்ணி பேசுனது வேறு பிரச்சனை. என் பொண்ணு போலீஸுக்கு கால் பண்ணி சொன்னால, அதே தான் இந்த தமிழ்ச்செல்வி போலீஸுக்கு கால் பண்ணி சொன்னான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணீங்க, அவளை 6 மாதத்துக்கு வெளியில் இருக்கிற கார் ஷெட்டில் தங்க வச்சிங்க. அப்போது என் பொண்ணுக்கும் அதே தண்டனை தானே கொடுக்கணும். ஆனால் என் பொண்ணுக்கு அந்த தண்டனை கொடுக்காம வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது எந்த விதத்தில் நியாயம்? சரி, அப்படியே இருக்கட்டும், அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், அது வேறு பிரச்சனை. ஆனால் சேது என் பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துருக்கான், என் பொண்ணை கலங்கப்படுத்தியிருக்கான். அதுக்கு என்ன முடிவு, அதுக்கான தீர்வை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அந்த பிரச்சனைக்கும் இந்த பிரச்சனைக்கும் ஒரே பதில் அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது. என் பொண்ணை அசிங்கப்படுத்தின கலங்கப்படுத்தின அந்த சேதுவை நான் சும்மா விட மாட்டேன். இது வரைக்கும் என் அண்ணன் பையன் எங்கே நாம் போலீஸில் கால் பண்ணி சொன்னோம்னா என் அண்ணன் அசிங்கப்படுவான்னு தான் அமைதியாக இருக்கேன் இப்போ கூட. ஆனால் அதுக்காக நான் இப்படியே இருப்பேன்னு நினைக்காதீங்க. ஒன்று, சேது என் பொண்ணு காலத்தில் தாலி கட்டணும், அதுதான் அவன் பண்ண தப்புக்கு சரியான தண்டனை. இது எங்கள் அண்ணனே சொன்னார். அது நடக்கலை அப்படின்னா நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், கோர்ட்டுக்கு போவேன், ஹைகோர்ட்டுக்கு போவேன், ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக கூட தயங்க மாட்டேன். ஏன்னா இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என் பொண்ணு. என் பொண்ணுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு வேணும். அந்த தீர்வு எங்கே கிடைக்குதோ அங்கே நான் போவேன் அப்படின்னு சாவித்திரி ஒரே குறிக்கோளாக இருக்கா. இப்போது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ராஜாங்கம் அப்படின்னு சொல்ல, ராஜாங்கமும் இங்கே திருத்தணும் முடிச்சிட்ருக்காரு. அப்போ தான் உடனே, அவள் அடங்கவே மாட்டலாமா, அவளுக்கு எவ்வளோ திமிரு பார்த்தியா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி ஒன்று, என்னதை பேசுகிறீங்க, சாவித்திரியுடைய பொண்ணு தாமரை பாதிக்கப்பட்டிருக்கா. அந்த ஆதங்கத்தில் ஒரு அம்மாவா சாவித்திரி அத்தாச்சி பேசுகிறது தப்பு இல்லையே. நான் தான் அன்னைக்கே சொன்னல, நீங்கள் எல்லாரும் தமிழ்ச்செல்வி போலீஸுக்கு ஃபோன் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே தமிழ்ச்செல்வியை தூக்கி வச்சு ஆடுறீங்க. ஆனால் சேது தாமரையை கெடுத்துட்டான்னு சொன்ன பிரச்சனை அப்படியே இருக்கே, அதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டேன். அதை நீங்கள் யாரும் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. இப்போது சாவித்திரி திரும்பவும் அந்த பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. முதல்ல ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு கேட்க, இங்கே சேதுவும் திருத்தம் முடிக்காரு, தமிழ் திருத்தம் முடிக்கிறாங்க. அப்போது ராஜாங்கத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போது டக்குன்னு தமிழ்ச்செல்வி, மாமா எல்லார் முன்னாடியும் பேசுன்னு தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நான் சொல்லவா மாமா அப்படின்னு கேட்க, இங்கே ராஜாங்கமும் சொல்லுமா என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா, இப்போது தாமரை கலங்கப்பட்டுட்டேன், என்னை கலங்கப்படுத்திட்டான்னு சொல்கிறாள்ல, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இப்போது போலீஸுக்கு கால் பண்ணி சொன்னான்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக போலீஸ் வந்து உடனே சேது மாமாவை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பாதிக்கப்பட்ட 2 பேரையும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அது என்ன டெஸ்ட் அடி தமிழ், அது ஒன்றும் இல்லாத்தா, இது மாதிரி 2 பேருமே அன்றைக்கி கலங்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா உண்மையிலேயே கலங்கப்பட்டிருக்காங்க இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எனக்கு என்னமோ அன்றைக்கி அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என் மாமாவை பற்றி எனக்கு தெரியும். கண்டிப்பாக அவர் என்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் எடுத்து கூட பார்க்க மாட்டார். அப்படி இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு அவர் தாமரையை கலங்கப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லலாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அதுதான் திரும்பவும் சொல்கிறேன், நாம் வேணால் அதை பண்ணி பார்க்கலாமாம்மா. அதுக்கு தாமரை இங்கே வரணும், தாமரையை வர சொல்லி தாமரைக்கு ஒரு டெஸ்ட் மட்டும் எடுத்தால் போதும், கண்டிப்பாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கமும், சரி சித்தப்பா, நீங்கள் தாமரை மட்டும் இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், ஈஸ்வரி உடனே, இந்த தமிழ்ச்செல்வினா புதுசாக ஒரு கதையை உண்டு பண்ணுறா, எது எப்படி இருந்தா அண்ணன் போகிற போக்கில் போகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே அவரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. போனதும் சாவித்திரி ஓடி வந்து, என்னாச்சு சித்தப்பா பேசுனீங்களா, எங்கள் அண்ணன் என்ன சொன்னார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, இங்கே போய் சாவித்திரி எல்லாத்தையும் பேசியாச்சு, எல்லாருக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி தாமரைக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கணுமா, அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ராஜாங்கம் முடிவு பண்ண முடியும்னு சொல்லிட்டான். என்ன
டெஸ்ட்டா? என்ன டெஸ்ட் எடுக்க போகிறாங்க என் பொண்ணுக்கு இப்போது? ஒன்றும் இல்லை, உன் பொண்ணு உண்மையாகவே கலங்கப்பட்ட காலம் இல்லையா அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு ராஜாங்கம் சொல்கிறான். அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் சேதுவை தாலி கட்ட வைக்க முடியும்னு சொல்கிறான். என்ன சித்தப்பா பேசுகிறீங்க? என்ன பேசுகிறீங்க? இது என் பொண்ணுடைய வாழ்க்கை, என் பொண்ணுடைய வாழ்க்கையே போயிடுச்சுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். டெஸ்ட் எடுத்து பார்த்தா நம்புவீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் அப்போ போலீஸ்க்கே போகிறேன் சித்தப்பா. இதுக்கு மேலேயும் அண்ணன்லாம் பார்த்தோன்னா வேலைக்கு ஆகாது. சாவித்திரி, நான் சொல்கிறது கேளு சாவித்திரி. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனாலும் போலீஸும் அதை தான் பண்ணுவாங்க. நீ சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு அவங்க எப்படி நம்ப முடியும்? என்ன சித்தப்பா பேசுகிறீங்க? ஊருக்கு பொதுவானவர் நீங்கள். நீங்களே தானே அன்றைக்கி பார்த்தீங்க சேதுவும் தாமரையும் ஒரே கட்டில் எப்படி படுத்துருந்தாங்கன்னு. சாவித்திரி, ஒரே கட்டில் படுத்துருக்கலாம், அதுக்காக அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லைல்ல. கண்ணால் பார்க்குறதும் போய் காதால் கேட்குறதும் போய் சாவித்திரி. தீர விசாரிக்கிறது தான் மெயின்னு ஒரு பழமொழியும் இருக்குது. அதுதான் போலீஸோட சட்டமும் கூட. போலீஸை பொறுத்த வரைக்கும் நீ சொன்னியே கோர்ட்டுக்கு போவேன்னு. கோர்ட்டுக்கு போனால் ஆதாரம் தான் தேவை. அதுக்கு இந்த மாதிரி ஆதாரம் இங்கே தேவைப்படாது. போலீஸ்காரங்களே இதை தான் பண்ணுவாங்களாம். அப்படி போலீஸில் போய் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து சேது அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் செக் பண்ணுறத நாமளே செக் பண்ணிவிடுவோம் சொல்கிறேன். ராஜாங்கமும் அதை தான் சொல்கிறான். நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்ல, என் சாவித்திரிக்கு என்ன பண்ணுன்னு தெரில. என்ன சித்தப்பா என்னமோ சொல்கிறீங்க? இங்கே பாதிக்கப்பட்டது என் பொண்ணோடைய வாழ்க்கை. அவளை 4 செவத்துக்குள்ளே காது வச்ச மாதிரி இந்த பிரச்சனையை முடிச்சிடலான்னு நான் பார்க்குறேன். ஆனால் இந்த பிரச்சனையை பெருசாக ஊதி நீங்கள் தான் கொண்டு போய் எனக்கு தோணும் சித்தப்பா. அதான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே ஒன்றில் சாவித்திரி, யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. உன் பொண்ணு கலங்கப்பட்டிருக்கா. இந்த டெஸ்ட்டை எடுத்துகிட்டு நம்ம ஆதாரத்தோடு போய் ராஜாங்கத்திட்ட தைரியமாக பேசலாம். அதுக்கப்புறம் நாம் இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கவோ பிரச்சனை பண்ணிருக்கவோ தேவையில்லை. அதை நீ தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணி சம்மதம் அப்படின்னா தாமரை அழைச்சிக்கிட்டு நாம் இன்றைக்கே போய் ஒரு டெஸ்ட் எடுப்போம். டெஸ்ட் எடுத்து அதில் அவங்க சொல்கிற மாதிரி வந்துருந்துச்சுன்னா உடனே அதே இடத்துலையே சேதுவை தாலி கட்ட சொல்லலாம் அப்படின்னு இங்கே அவர் சொல்கிறாரு. சாவித்திரி ஒன்று, சரி சித்தப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சாவித்திரி உள்ளே போயிடறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா தாமரை, என்னம்மா என்னென்னமோ சொல்கிறாங்க, அப்படி டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தா அப்படி எதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்ல, சாவித்திரியும், அடியே இவ்வளோ தூரம் கொண்டாந்துட்டு அந்த பிரச்சனையை இப்போது அந்த ஒரு ரிப்போர்ட்டு தான் எல்லாத்துக்கும் மாற்ற போகுது அப்படின்னா அந்த ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ண முடியாது அம்மாவால். அதெல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிறேன் விடு. எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு டாக்டர்கிட்ட பேசுகிறேன். பேசி ரிப்போர்ட்டை நமக்கு சாதகமாக மாற்றி தர சொல்கிறேன். அப்படி மட்டும் மாற்றி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் செய்து என்ன பண்ணுவான்? உன் கழுத்தில் தாலி கட்டி தானே ஆகணும். நான் பார்த்துக்கிறேன் தாமரை. நான் தான் சொல்கிறேன்ல, அம்மா முடிவு பண்ண மாதிரி நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த சேதுவை உன் கழுத்தில் தாலி கட்ட வைக்காமல் விட மாட்டேன். அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக போய் படுப்போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாவித்திரி சொல்கிறாங்க.